வணக்கம் நண்பா. தலைவர் 171 படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னா தங்கமா இல்லை கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாகவே அதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட பேர் தங்கம், இந்த படத்தோட பேர் கோல்டு அப்படின்லாம். காரணம் அதில் கோல்டு வாட்ச்சு அப்புறம் கோல்டு இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி தலைவர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ படத்தோட டைட்டிலோட வருது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்தது, பார்த்தாச்சு. ஸோ படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னா கூலி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ அந்தளவுக்கு பெருசாக கேட்சியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் போக 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 அது டெஃபினட்டாக அது பழக்கமாயிடும், அது கேட்சியாக மாறிடும். ஸோ அப்படி தான் நிறைய படங்களுக்கு நடந்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ அந்தளவுக்கு பெருசாக கேட்சியாக இல்லாத மாதிரி தோணுது. பட் டெஃபினட்டாக படம் ரிலீஸ் ஆக போகிற அந்த டைம்லலாம் இது வேறு லெவலில் பேர் பயங்கரமாக ஃபார்ம் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இது சரத்குமார் சார் நடித்த ஒரு படம்னு நினைக்கிறேன். கூலின்ட்டு ஒரு படம் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த டைட்டில் தான் இப்போ தலைவர் படத்துக்கு ஏன் கூலின்னு வச்சுருக்காங்க. ஒருவேளை அவர் கூலியால் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய டானா மாறி இருக்காரா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சம்திங் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் டைட்டில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது அப்புறமா இருக்கட்டும். ஸோ இப்போ வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம அதை பற்றி பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டிலை விட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுல தான் எனக்கு பெருசாக ஆர்வமாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அதுக்குன்னே பேர் போன ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம லோக்கி. ஸோ அவர் பண்ணுற ஒரு படத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அது தலைவரை வச்சு பண்ணுறாரு. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் போஸ்டர்லாம் வெரியாக இருந்தது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போஸ்டர்லேருந்து அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி இப்போ ரீசெண்டாக போஸ்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக விட்டுருந்தாங்க. இப்போ 1 hour முன்னாடி ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்களே, அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வெறியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சம்திங் ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் அதில் கோல்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு மேக் பண்ணியிருப்பாங்கன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு தலைவர் படங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஜெயிலில் சின்னதாக கிறிஸ்பாக ஒன்று விட்டுருப்பாங்க. அப்படி கூலிங் கிளாஸ் அப்படி நவுத்துற மாதிரி அங்கே நெல்சனும் அனிருத்தும் நிற்கிற மாதிரி தலைவர் சேரில் அதுவே வேறு லெவலில் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே ரெடி பண்ணியிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக என்ன சொல்கிறது இந்த கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோவுக்கு எப்படி ஒரு இன்ட்ரோ சீன் படத்தில் வைப்போமோ ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்டே பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்கிறது ஒரு பில்டப் சீனு, அதுக்கப்புறம் தலைவர் என்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு, அப்படியே டைலாக் பேசிக்கிட்டே ஒரு ஃபைட்டு முடித்த உடனே இவங்க எல்லாத்துக்கும் தலைவன் ஒருத்தர் இருப்பாலே அவங்ககிட்ட ஒரு கால் அவங்களோட காலில் பேசுகிற மாதிரி அப்படி முடிச்சிருந்தார். இது ஜென்ரலாக நிறைய அந்த மாஸ் ஹீரோவுக்கான ஒரு இன்ட்ரோ சீனுக்கு எப்படி ஒரு பில்டப் கொடுப்போமோ ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. அண்ட் தலைவரும் பார்த்தீங்கன்னா தலைவர் அவரோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவர் இறங்கி அடிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் நின்றுக்கிட்டே அப்படி எல்லாத்தையும் இது நல்லா இருந்தது. இந்த மாதிரி பண்ணால் தான் ஆப்டாக இருக்கும். இப்போது ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அவர் இறங்கி பயங்கரமாக அவரே பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி கையால் ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணால் தர்பார் கிளைமேக்ஸில் அவங்க பண்ண தப்பே அதுதான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இதில் சூப்பராகவே அவரோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவர் லுக்காகவும் பார்க்குறதுக்கு மிரட்டலாக அவர் என்னங்க படத்துக்கு படம் ஒரு படத்துலையும் லுக்கு பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்ருக்காங்க. இதுலேயும் கூலர்ஸை போட்டு கூலிங் கிளாஸ்னாலே அப்படி போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. அதில் அப்படியே கோல்டு அப்படி இருக்கிற மாதிரி அண்ட் ஃபுல் கோல்டு பேஸ்டு. நம்ம பீஸ்ட்டுக்கு ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதில் அது கோல்டு சம்மந்தப்பட்ட கதைங்கிற மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் கூட சில வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த பீஸ்ட்டுங்கிற ஃபாண்ட்டை வச்சு இது கோல்டு ஸ்மக்லிங் ரிலேட்டடான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ லோக்கி அவரோட படங்களோட அந்த முன்னாடி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்துட்டு நம்ம ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ பண்ணுவோம். ஸோ அதிலிருந்து அவர் ஒரு கான்செப்டை எடுத்தாலே அவர் நிறைய படம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸு இந்த ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கும். பட் இவர் நெல்சன் படத்துக்கு பீஸ்ட்டுக்கு சொன்ன அந்த கோல்டு ஸ்மக்லிங் கான்செப்ட் மாதிரியே அந்த வீடியோ பார்த்துருப்பார் போல. ஸோ அதுலேருந்து இவர் இந்த கோல்டு ஸ்மக்லிங் ரிலேட்டடாக சம்திங் ஒரு கதை பண்ணியிருக்காரு. ட்ரக்ஸுன்ட்டே எல்லா படத்துலையும் காட்டிகிட்டு இருந்தார். எனிவே ஸ்மக்லிங் தான், அது ட்ரக்ஸ் ஸ்மக்லிங்காக இருந்தா கோல்டு ஸ்மக்லிங்காக இருந்தா என்ன. ஸோ அது வேண்டாம், அதான் எல்லாருமே ட்ரக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு கோல்டு பக்கம் திரும்பிட்டார் தலைவன். எனக்கு என்னமோ அவர் மேலே பயங்கர சந்தேகமாக இருக்குது. இது ஆரம்பத்துலேருந்து அவரோட 2வது படத்துலேருந்தே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் தலைவனுக்கு ஏதோ பெருசாக ஒரு க்ரைம் பேக்ரவுண்ட் இருக்கும் போல். செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா எல்லாமே இந்த ஸ்மக்லிங்கு, க்ரைமு, மாஃபியா, அப்புறம் இந்த கேங்ஸ்டர்ஸு, ரவுடிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே எல்லா படத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கு. அதை வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயங்கள் தான் அதில் இப்போ இந்த நல்ல வேலை இந்த ட்ரக்ஸ் போகாமல் இது கோல்டு ஸ்மக்லிங் அப்படிங்கிற ஒரு பக்கம் கிட்டத்தட்ட அந்த கேஜிஎஃப் அந்த மாதிரி ஒரு ரூட் எடுத்திருக்காப்புல. ஸோ டெஃபினட்டாக ஸ்க்ரீன் பிளேயில் அப்படி
பயங்கர கிரிப்பிங்காக பயங்கர எங்கேஜிங்காக வந்து பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் வந்து லோக்கி. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா லோக்கி கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ ஸோ அந்த விஷயங்கள் நிறையா இருந்தது. அந்த பாட்டு ஒரு விண்டேஜ் சாங் போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து அந்த ஸ்பீக்கரில் அடிச்சு அப்படி கீழே விழுகிறப்போ அந்த ஸ்பீக்கரை ஆன் ஆகிற மாதிரிலாம் வந்து இருந்தது. பிரியாணி மிஸ்ஸிங் அது படத்தில் வந்து கண்டிப்பாக வச்சிருவாப்பில். அண்ட் டைலாக் தலைவர் பேசுகிற டைலாக் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பான சரியானன்னு ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அது வந்து தலைவரோட ரங்கா படத்தில் வர ஒரு ஃபேமஸான டைலாக். அந்த டைலாக் வந்து நீங்கள் யார் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் வந்து சூப்பராக பேசியிருப்பார். அது அவ்வளோ பிடிக்கும், அதான் உண்மை. ஸோ அது அவ்வளோ சூப்பராக வந்து அவர் அந்த படத்தில் பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்லாங்கில் பேசியிருப்பார், போடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை விட அந்த ஒரிஜினல் டைலாகில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் வந்து இருக்கும். இது வந்து ஒரு மாதம் வந்து மாற்றிருக்கிறாங்க, பட் அந்த ஒரிஜினல் டைலாக் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. தப்பு என்ன சரி என்ன போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த நம்ம ரசித்த ஒரு ஃபேவரட்டான ஒரு டைலாக் எடுத்து வந்து இந்த படத்தில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வச்சிருக்காரு. அது ரசிக்கிற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதில் போட்டிருக்காரு பாருங்கள். என்னங்க சொல்கிறது, அந்த மனுஷனை பற்றி நிறையா வீடியோஸில் நம்ம வீடியோஸில் எக்கச்சக்கமான வீடியோஸில் அவரை பற்றி பேசி பேசி எனக்கே போர் அடிச்சு போச்சுங்க. அனிருத் அப்படிங்கிற பேர் சொன்னாலே வந்து போதும்னு நினைக்கிறேன். அவர் பண்ண படங்கள், அவர் பண்ணுற அந்த ட்ரெய்லர் கட்டு டீசர் அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் அனிருத் மியூசிக் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம அதுக்குள்ளே வந்து பெருசாக போக வேணாம். ஏன்னா டிஃபால்ட் அனிருத்னாலே டிஃபால்ட்டாக ஒரு பிளாக் பஸ்டர் தான். அப்படி ஒரு சம்பவத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பண்ணியிருக்காரு. தெரிக்க விட்டுருந்தார் அனிருத். உண்மையாலுமே இதில் வந்து அது தனியாக தெரிஞ்சு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தனியாக தெரிஞ்சு அந்த பேர் போடுறப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மிரட்டி விட்டுருக்காரு. அதுவும் இந்த லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு நான் மட்டும் வந்து ஸ்பெஷலாக ஏதோ பண்ணுறாரு. மித்தவங்க படத்துக்கெலாம் கூட எல்லாமே சமதான், பட் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து இன்னும் அவர் வேலை வாங்குறான்னு நினைக்கிறேன். இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்டு வாங்குறான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவரோட பொட்டன்ஷியலை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாரு நம்ம லோக்கி. ஸோ அனிருத்தும் பார்த்திங்கன்னா வந்து தெரிய விட்டுருக்காரு. அண்ட் கூலி அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கிறாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா கையில் வந்து அந்த ஒரு போர்டு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பார்த்த உடனே அந்த உழைப்பாளி படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த பாட்டு கூட பாருங்கள், யூடியூப்பில் போய் பாருங்கள், உழைப்பாளி இல்லாத அந்த பாட்டு இருக்கு இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த வேலை செய்கிற எல்லாருமே அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க. அண்ட் கையில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட நம்பர் தலைவருக்கு வந்து 777 இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ ஒரு நம்பர் வந்து இருக்கும். அந்த பிளேட் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் கையில் வந்து அவரோட ஷர்ட் அவர் கையில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட் இருக்கிற மாதிரி. ஸோ அதில் அப்படியே ஒரு ரத்தத்தை தொடப்பாரு கூலின்னு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே உழைப்பாளி படம் தான் வந்து ஞாபகம் வந்தது. ஸோ இந்த மாதிரி உழைப்பாளி, ரங்கா, உழைப்பாளி படத்தில் இருந்து அந்த ஒரு கூலிங்கிற விஷயம், அதுக்கப்புறம் ரங்கா படத்தில் இருந்து அந்த டைலாகு அண்ட் தலைவரோட என்ட்ரி அது சூப்பராக இருந்தது. எனக்கு அவர் அடிச்சு போட்டு அப்படி திறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணை மட்டும் காட்டுவாங்க, அப்படி கூலிங் கிளாஸ் மாட்டுற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஸ்மக்லிங் ரிலேட்டடாக அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் வந்து ஹைலைட் பண்ணி இந்த வீடியோவில் அண்ட் போஸ்டர்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க. அண்ட் அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த வாட்ச் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு சங்கிலி மாதிரி பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்தது. அந்த ஐடியாவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாட்சை அப்படி ஒன்று சேர்த்து ஒரு சங்கிலி மாதிரி பிடிச்சி அதை அப்படி இழுத்துட்டு வரது வந்து செமையாக இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த செட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய அந்த கோல்டு ஐட்டம்ஸை மட்டும் நிறையா கோல்டு கலரில் நிறைய விஷயங்கள் வந்து ரெடி பண்ணி அங்கே இந்த வீடியோ வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இது யார் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்கன்னா வந்து நம்ம கிரீஷ், நம்ம விக்ரம் படம் பண்ண கிரீஷ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு இவர் தானே பண்ணுறதா இருந்தது, நம்ம மனோஜ் பரமஹம்சா தான் பண்ணுறதா இருந்தது. இடையில என்னாச்சுன்னு தெரில. ஏன்னா அவரை வச்சு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஐமேக்ஸில் எடுக்க போகிறதா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தெரியலை என்னாச்சு இடையில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிரீஷ் பண்ணுறாரு. விக்ரம் மிரட்டி விட்டுருப்பார் பார்த்துருப்போம். ஸோ அன்டவுட்லி வந்து கிரீஷ் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு சினிமோட்டோகிராஃபர் தான். ஸோ அந்த படத்துக்கு பர்ஃபெக்டாக இருப்பார். அண்ட் இதில் நிறையா என்ன சொல்கிறது தலைவர் வந்து பைக்கில் வர மாதிரியான சீன்ஸ்லாம் கூட இருக்கும் போல். ஏன்னா இதில் இன்ட்ரோலே பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் வந்து இறங்குற மாதிரி வந்து இருக்கும். அந்த அந்த ஹார்பரில் பார்த்தீங்கன்னா அந்த குடோனில் வந்து அவர் அப்படி பைக்கில் வந்து இறங்குவார். அந்த பைக்கை காட்ட மாட்டாங்க படத்தில் வந்து டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வர இந்த சீன் கண்டிப்பாக படத்தில் அந்த இன்டர்வல் போர்ஷன் கூட ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் படமாக இருக்கட்டும் அண்ட் லியோவாக இருக்கட்டும், ஸோ அதில் வர ஒரு டைலாகோ இல்லை அந்த சீனோ பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வலில் கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பார் நம்ம லோக்கி. ஸோ அந்த மாதிரி இந்த சீனும் படத்தோட இன்டர்வல் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த படம் டெஃபினட்டாக எல்சியூ கிடையாது அப்படின்னே வந்து சொல்லிட்டார். இது எல்சியூவா இல்லையா அப்படிங்கிற டிபேட்டே கிடையாது. இது வந்து எல்சியூ கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டார். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த படம் மட்டும் டெஃபினட்டாக அந்த ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு
தெம்பாக உட்காந்து எழுதினார்னா டெஃபினட்டாக வந்து சூப்பராக பண்ணுவார். அண்ட் இந்த வீடியோவில் எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அதை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எங்கே தோணுச்சுன்னா, அவர் வந்து உட்காந்துருக்கிறப்போ பின்னாடி இந்த ஸ்க்ரீன்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஃபேஸ் வர மாதிரி வந்து வரும் இல்லையா? ஸோ அந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி இந்த க்ரீன் மேட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து அந்த தலைவரோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா வந்து அந்த க்ரீன் மேட்டு வச்சு எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேடடாக வந்து தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தலைவரே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஃபேடடாக வந்து தெரிவார். ஸோ அது லைவாக அந்த ரியலாக வந்து இருக்காது, அந்த ஒரு 2-3 செகண்ட் மட்டும். ஸோ அது மட்டும் எப்படி அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸ்அப் போகிறப்போ அது கரெக்டாக வந்துருச்சு. பட் அந்த க்ரீன் மேட் யூஸ் பண்ண அந்த ஒரு இடம் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதை ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ அது ஒன்று தான், மற்றபடி பெருசாக எந்த குறையும் இல்லை. ஸோ ஒரு நீட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, இந்த படத்துக்கான ஒரு ஹைப்பை ஏற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொடுத்துருக்குறாங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இது என்னோடது மட்டும் இல்லை, மேபி உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கூட வந்து அப்படி இருக்கலாம். ஸோ இந்த 3 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, விக்ரம், லியோ அண்டு கூலி, இந்த 3 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஃபினட்டாக அதை அடிச்சிக்கவே முடியாது, விக்ரம் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் நம்பர் 1. ஸோ அது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு சம்பவம். அது பிஜிஎம்மாக இருக்கட்டும், அண்ட் அது மேக்கிங்காக இருக்கட்டும், அது ஆண்டவர் அப்படி அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவர் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்டு டைலாகாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து 2022 வந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா பாருங்கள். ஸோ அப்படி ஒரு சம்பவம் பண்ணார். அந்த ஒரு வீடியோவை லியோனால் கூட பீட் பண்ண, லியோவும் வேறு லெவலில் பண்ணியிருந்தார். பட் அந்த வீடியோவை விக்ரமை வந்து பீட் பண்ண முடியலை லியோ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோனால். ஸோ இப்போ கூலினால் நம்ம லியோ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து பீட் பண்ண முடியலை. ஸோ அது கொஞ்சம் இன்னும் என்ன சொல்கிறது, இந்த 2 கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து அடுத்த லெவலில் தான் வந்து இருக்குது. பட் நல்லா இருந்தது, எந்த குறையும் இல்லை, சூப்பராக இருந்தது. பட் அதை வந்து நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணால் விக்ரம், லியோ, அதுக்கப்புறம் தான் வந்து கூலி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அப்புறம் என்னப்பா, ஸோ தலைவருக்கு அடுத்த ஒரு 500 crore கிளப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த படமும் டெஃபினட்டாக 500 கோடிக்கு மேலே அசால்ட்டாக பண்ணும். 600 அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் நார்த்தில் எப்படி ஓடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நிறையா படங்கள் எல்லாம் இங்கே ஓடுற பெரிய படங்கள் எதுவும் நார்த்தில் பெருசாக போக மாட்டேங்குது. ஸோ அங்கே ஒரு 300 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயம் சாலிடாக நார்த்தில் மட்டுமே வந்தால் தான் ஸோ ஓவர்சீஸு இங்கே தமிழ், சவுத் இந்தியா எல்லாம் சேர்க்குறப்போ வந்து உங்களுக்கு 1000 அப்படிங்கிறது பாசிபிள். பட் இப்போ வரைக்கும் எந்த பெரிய படமும் வந்து நம்ம எடுக்கிற பெரிய படம், தமிழ்நாட்டில் எடுக்கிற இந்த கோலிவுட் மூவிஸும் வந்து நார்த்தில் பெருசாக போன மாதிரி தெரியலை. ஸோ பார்ப்போம் இந்த படம் எப்படி போகுது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். அந்த இதில் நிறைய பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்டெல்லாம் வந்து பண்ணுறாங்கங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஷாருக் கான் இருக்காரு, அப்புறம் இவர் ரன்வீர் சிங், ஷாருக் கான் இல்லைனா ரன்வீர் சிங்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்படி கொண்டு வந்தாலும் வந்து 1000 கோடி போகுமா அப்படிங்கிறது, அது படம் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்தாக இருக்குது. ஸோ ஹோப் இன் லோக்கி. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ போன படத்தில் வந்த சில ஒப்பீனியனை வந்து எடுத்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணி இந்த படத்தில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்பலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக ஒரு வேறு லெவல் படமாக வரும். ஸோ நீங்கள் இந்த கூலி படத்தோட டீசர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதில் நீங்கள் நோட் பண்ண சில விஷயங்கள், நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நிறைய சொல்லியிருப்பேன். நம்ம சொல்லாமல் விட்ட சில விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு அடுத்து இன்னும் விஷயம். டேக் கேர்.